அவர் ஓட்டு கேட்க வரல. இருந்தாலும் அதிமுக, திமுகன்னு 2 ஆட்சி எப்போ பார்த்தாலும் மாறி மாறி வர்றதுனால, இப்போ எங்களுக்கு வந்து புதுசா விஜய் வந்தா எப்படி இருக்கும் அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. வேற ஒண்ணும் இல்லைங்க. விலைவாசி உயர்வு எல்லா பொதுமக்களையும் பாதிச்சுட்டு தான் இருக்குது, பாதிக்காமலாம் இல்லை. அது நாம ஒன்றும் பண்ண முடியாது, அரசாங்கம் தான் பண்ணணும். நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ஓட்டு ரீதியா பார்த்தா ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க போன டைம்ல எம்பி எலெக்ஷனுக்கெல்லாம். இப்போ விஜய்ன்றது வந்து புதுசா வந்திருக்காரு இல்லையா, இப்போ நம்ம அவரை பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா மக்கள் செல்வாக்கும் இருக்குது, அவருக்கு இருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஏடிஎம்கே இருக்கு, விஜய் கட்சி இருக்கு. இது எதுல வரும்னு தெரியல எங்களுக்கே. அவங்க மனசு எல்லாம் வாலி பசங்க எல்லாம் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், ஜெய்சிங்களே வந்து இருக்குதா, அவங்களே ஆட்சியில இருக்குதா, புதுசா யாருன்னா வந்து நல்லதே செய்யட்டும் நாட்டுக்கு. அது சின்ன பசங்களை கேட்டால் தான் தெரியும் சார். பெரியவங்க எல்லாம் டிஎம்கே தான் முதல்ல இருந்து காலகாலமாக டிஎம்கே தான். டிஎம்கே ஓட்டு இப்போ செதறிடும். கண்டிப்பாக டிஎம்கே ஓட்டு குறையும். அவன் துரைமுருகன் தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ எல்லாம் செஞ்சுக்கிறார். நல்லா தான் போயிருக்கு. எல்லாருக்கும் மகளிருக்கு 1000 ரூபாய் தராரு, ரேஷனுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாரு. படிக்கிற பசங்களுக்கு நல்லா படிப்பு உதவி பண்றாரு. இப்போ டிஎம்கேக்கு மக்கள் வெறுப்பு கொடுக்குறாங்க. அதனால பிஜேபியும் ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் விஜய் அப்படிதான், விஜய்க்கு போடலாம் ஓட்டு, பார்ப்பாரு கேட்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ஏடிஎம்கேக்கு போடலாம் அப்படின்றாங்க. எல்லாம் சரியானது எல்லாம் சொல்றவங்க தான், செய்யறவங்களும் எங்கெங்க செய்யறாங்கப்பா. அதிமுக தாவேகா எல்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் அவங்க எல்லாம் புது ஆள் போய் என்னத்த பண்ணுவாங்க, அதனால இது பண்ண முடியாது. அதுதான் டிஎம்கே தான் இங்க ஓரளவுக்கு நல்லா செய்யறாரு.